ஏண்டி நீ வாங்கி கொடுக்குற 10 ரூபா டீக்கும் 5 ரூபா வடைக்கும் நான் எவ்வளோ தூரம் இதை சுமந்துக்கிட்டே வர்றது? ஒரு கை பிடிக்கினா பிடிக்கிறதுக்கு உனக்கு வலிக்குது. தூக்கி அந்த கிணத்துல வீசிட்டு போயிடும் பார்த்துக்க. புலம்பாமல் கொஞ்சம் நடக்கிறியா நீ? இன்னும் 2 காட்டை தாண்டது அந்தாண்ட ரோடு. உன் மினி பஸ்ஸு பொழுதுனிக்கும் கொய்யன்னு போவான். பேசாமட்டிக்கு அவங்ககிட்ட ஒரு 2 ரூபா சார்ஜ் கொடுத்து தூக்கி போட்டுட்டு போயிடலாம். ஏட்டி இப்படி தலைமையில சுமந்துக்கிட்டு தெரியறதுக்கு பார்க்குறவங்கலாம் பதில் சொல்ல முடியல. ஒரு ஆட்டோவை பிடிச்சிருந்தீங்கன்னா நேரம் அக்கடான்னு கொண்டு போய் ரிப்பேர் பண்ணிட்டு ஓடியாந்துருக்கலாம். ஆட்டோவுக்கு எவ்வளோ சார்ஜ் கேட்குறேன் தெரியுமா? எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு தான் நான் இந்த முடிவுக்கே வந்துக்கிறேன். இங்கேருந்து போயிட்டு வரதுக்கு வெயிட் பண்ணி கொண்டுட்டு வரதுக்கு 1000 ரூபா கேட்குறான். 1000 ரூபா நம்மளால் கொடுக்க முடியுமா? இந்த மினி பஸ்ஸுக்கு 5 ரூபா கொடுத்தா சரி. உனக்கு வடைக்கும் டீக்கும் ஒரு 50 ரூபா கூட வச்சுக்கலாம். மொத்தமே 200 ரூபாயில் முடிஞ்சு போயிடும். 1000 ரூபா எங்கே, 200 ரூபா எங்கே? இந்த வியாக்கியானமெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த காடு வேற கட்டியாக காலை குத்துது, நடக்க முடியல. ஒரு கொஞ்ச நேரமாச்சும் தூக்கிட்டு வா. நானும் வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏட்டி உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்குதா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நான் அது சைஸை பாரு, என் சைஸை பாரு. என் மேலே வச்சா நான் தாங்குவேனா? அதுக்காண்டி தானே உன்னை கூப்பிட்டுட்டு வந்துக்கிறேன். சும்மா நொட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அம்மாடி, என்ன பொட்டி இவ்வளோ பெருசாகுது? என்னத்த போட்டு கொண்டு போறீங்க? ஏட்டி அந்த அண்ணன் கேட்குறாங்க பாரு. நானும் சொல்லி ரொம்ப டயர்டாயிட்டேன். நீயே என்னத்தையும் சொல்லிக்க. நம்மளால முடியாதம்மா. அண்ணே அது இந்த ஏர் கூலர் மிஷின் பார்த்துக்கிடுங்க. அது கெட்டு போச்சு. அது போய் என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஏம்மா, அதை போய் தலையில வச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்களா? ஒரு டெம்போ கும்பா பேசி எடுத்துட்டு போகக்கூடாது. அது நான் அப்படித்தானே சொன்னேன். இவ தான் வந்துக்கிட்டு என்னத்துக்கிட்டு சும்மா வாடகை கொடுத்துக்கிட்டு நானே தூக்கிட்டு வரேன்னு சொன்னான். அதனால தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஏட்டி நெட்டவள்ளி, உங்ககிட்ட நான் அப்படி சொன்னேன், வாடகை கொடுக்காதடி நானே சுமந்துக்கிட்டு வரேன் அப்படின்னு. ஒரு வாடகை கொடுத்து தூக்கிட்டு வாடின்னு சொன்னால் என்கிட்ட பக்கமாக டைலாக் பேசிவிட்டு அவங்ககிட்ட என்ன புழுவுற போகிற போக்கில் அடிச்சு விடாத. அப்படியே வீசிடுவேன் தெரிஞ்சுக்க. ஏய், ஒன்றை தாண்டி தூக்கி வச்சு சொன்னேன். நீ ஒன்றும் தூக்கி வச்சு சொல்ல வேணாம். வாயை மூடிட்டு வா. ஏங்க, அந்நேரத்துலேருந்து நான் தண்ணி சேரா வருதுன்னு கத்திட்டு கிடக்குறேன். உங்களுக்கு என்ன பழைய பிளாஸ்டிக்கு ஈயம் பித்தாலையா வாங்குறீங்க? அவங்ககிட்ட நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு போய் தண்ணி ஒழுங்காக பார்த்து போட்டு விடுங்க. போட்டு தானே விட்டேன், என்னன்னு தெரியல. போய் பார்க்குறேன். ஆறு அந்த பொம்பளைங்க 2 பேரு புதுச்சா என்னமோ தலையில வச்சுக்கிட்டு திரியிறாங்க. எதுனா பிளாஸ்டிக்கு வாங்கிட்டு பணம் கொடுப்பாங்களோ? ஏமா பத்திரகாளி, இந்த பழைய பஞ்சாங்கம் முடிச்சு வெளுத்து போனட்டாங்க. என்ன எத்தனை வருஷத்துக்கு வச்சு ஓட்டுவேன் பாரு. நம்ம இங்கேயே வந்துட்டாங்க பாரு. இப்பெல்லாம் காடாக வருவாங்களாட்டங்குது. இந்த பழைய ஈயம் பாத்திரம் பிளாஸ்டிக் பொருள் வாங்குறீங்க. வச்சாம அவங்ககிட்ட தூக்கி போட்டுட்டு 10 பட்டாணியாச்சும் வாங்கி கடிக்கலாம். கூப்பிடு. ஆட போனே நீ வேற. அவங்கன்னா 5 ரூபா தருவாங்களா 2 ரூபா தருவாங்களா? அதை எம்பிட்டு வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியுமா? 10 வருஷத்துக்கு மேலே கிடக்கு. இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு எப்படியும் நான் வச்சு புழங்கிப்பிடுவேன். சரிதான். ஏமா, பிளாஸ்டிக் பொருள் வாங்குறீங்களா நீங்கள்? இப்படி வாங்க. இங்கே நிறைய பழைய பைப்பெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பணம் கொடுத்துட்டு போவீங்களா? வாங்க, வெயிட் போட்டு. பாத்தியாடி அந்த ஆளை? நம்மள பிளாஸ்டிக் பொருள் பழைய ஈயம் பாத்திரம் வாங்குறவங்கன்னு நினச்சிக்கிட்டான். சரி விடு, நான் பேசிக்கிறேன். அண்ணே, நாங்கள் பழைய பிளாஸ்டிக் பொருள் வாங்குறவங்கல்ல. நாங்கள் ஏர் கூலர் மிஷினு ரிப்பேர் ஆகி போச்சு, ரெடி பண்ண போயிட்டுருக்குறோம். நீங்கள் வேற சத்து சும்மா இருங்க. அட கொடுமையா? அப்படியா? சரிம்மா, போயிட்டு வாங்க. நான் கூட ஏதோ பழைய உடஞ்ச பொருளெல்லாம் வாங்கிட்டு எதுனா காய்ச்சி கொடுப்பீங்க, 2 பட்டாணி வாங்கி திங்கலான்னு பார்த்தேன். நீங்கள் என்னத்தையும் ரெடி பண்ண போறீங்களா? சரி. சப்பா, இவ்வளோ சமாளித்து கூட்டு வரதுக்குள்ள இந்த போகிற வரவங்களும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. பாப்பா அந்த மனுஷங்கள்லாம் ஏன் தான் பிடிக்கிறாங்களோ? எத்தனை கேள்வி இவங்க கிட்டலாம் பதில் சொல்லி போய் சேர்றதுக்குள்ள கடையை மூடிவிடுவானாட்டுங்குது.